World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். சதயம் அப்படின்னாவே இன்றைக்கி இருக்கக்கூடிய எனக்கு என்ன ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா, இந்த செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா செயற்கை கருத்தரிப்பு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாம் இந்த சதய நட்சத்திரம் தாங்க. ஏன்னா 100 நட்சத்திர கூட்டங்கள்னு சொல்லுவாங்க. அது இணைஞ்சது தான் ஒரு சதய நட்சத்திரத்துடைய வடிவம். இந்த 100 அப்படின்றதாவே நமக்கு மகாபாரதம் ஞாபகம் வரும். மகாபாரதத்தில் அது நம்ம என்ன பண்ணுவாங்க, கௌரவர்கள் 100 பேர் உருவான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கதையில் படிச்சிருப்பீங்க. அது செயற்கை ரீதியாக தான் வந்து அந்த 100 பேரை உருவாக்கக்கூடிய இது அமைப்பு உருவாகி இருக்கும். அதே தான் இங்கே இந்த சதய நட்சத்திரத்துடைய அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஓகே இயல்பாக இருக்கக்கூடிய அறிவை விட செயற்கையாக இன்றைக்கி மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அறிவுகளும் இவங்களுக்குள்ள அதிகமாக புதஞ்சிருக்கும். அது சொசைட்டி ஓரியன்டு, அதாவது வளர்ச்சி ஓரியன்டு, அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஓரியன்டு, இந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய நட்சத்திரமாக இந்த சதய நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கிக்கலாம். ஓகேங்களா? சதயம் என்பது வந்து பார்த்திங்கன்னா சாதனை புரியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு குணங்கள் அவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். ஒன்று நான்வெஜ் சாப்பிட்றது, இந்த மாதிரியான இந்த சில ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவாவது அவங்களுக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான இயக்கங்கள் இருக்கும். இது வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு, தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த சதய நட்சத்திரம் பயன்படும் போது மிக அளவில் வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு ஈர்ப்புடைய நட்சத்திரமாக இருக்கும். ஓகேங்களா? மேலும் இது சார்ந்த விவரங்களுக்கு நம்மளுடைய வகுப்பில் நம்ம வந்து நிறைய சொல்ல இருக்கோம். 22ஆம் தேதி அன்னைக்கு வகுப்பு தொடங்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.